வணக்கம் மக்களே, நீங்க பார்க்க போற படம் வந்து மலையாளத்திலும் தமிழ் டப் பண்ண ஊப் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோடைய ஸ்டோரி என்னன்னாக்கா ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த என்கேஜ்மெண்ட் ஆன மாப்பிள்ள வந்து தன்னுடைய வருங்கால மனைவி வந்து பார்க்க போலாம் அப்படின்ட்டு கார் எடுத்துட்டு சஸ்பென்ஸா வந்து பார்க்க போறாப்ல. அப்ப வந்து லாக்டவுன் போட்டுறாங்க. அங்கேயே தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. வீட்டுல வந்து யாருமே கிடையாது. தன் வருங்கால மனைவிட்ட வந்து பேசுறதுக்கு இதுக்கெல்லாம் டைம் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு அங்கேயே வந்து ஸ்டே பண்றாப்ல. ஆனா அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் தயக்கத்தோட வந்து அவாய்ட் பண்றாப்ல. அவளுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து கார் எடுத்து கிளம்பலான்னு போறாப்ல. அப்பதான் லாக்டவுன் போட்டாங்க, நீங்க எங்க வெளியே போக முடியாது, கொரோனா டைம், அதனால நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்றாப்ல. அங்க இருக்கிற போலீஸ்காரங்களாம் வந்து நீங்க வெளியே போக முடியாதுன்னு சொல்றாங்க. சரி, இங்கேயே ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்ட்டு அங்கேயே தங்குறாப்ல. அப்பதான் மேல் மாடியில ஒரு வயசான ஆளை காமிச்சு, இவரை தான் நான் லவ் பண்றேன், இவர் வந்து போட்டோகிராஃபி எல்லாம் பண்ணிட்டு இருக்காப்ல, பேஸ்புக்ல இருந்து நான் ஜாயின் ஆகி 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு அதிர்ச்சி தகவலை வந்து சொல்றாப்ல. இதுக்கப்புறம் வந்து நான் உன்னை விட்டு போக மாட்டேன், இவன் பாக்குறதுக்கு முரட்டத்தனமா இருக்கான், இவன் எனக்கு பிடிக்கவே இல்லை, இவனை போய் லவ் பண்றேன்னு சொல்றேன், வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நீ பரவாயில்ல அப்படின்னு நான் கிளம்பி இருப்பேன், இவனை போய் லவ் பண்றேன்னு சொல்ற, நான் உன்னை விட்டு எங்கேயும் தனியே போக மாட்டேன் அப்படின்னு அந்த ரூம்குள்ளேயே வந்து ஒரு கதையை வந்து ரெடி பண்ணி அந்த படம் உள்ளவே வந்து அந்த ரூம்குள்ளேயே வந்து முடிச்சிட்டாங்க. படம் வந்து ரொம்ப நீட்டா வந்து ஒரு சஸ்பென்ஸா ஒரு த்ரில்லரா வந்து இருந்ததுங்க. பேசியே வந்து அந்த ரூம்குள்ளேயே உட்காந்து ஒரு 1.5 மணி நேரம் வந்து காட்டிட்டாங்க. அதான் வந்து ஒரு பேச்சுவார்த்தையிலேயே வந்து இவ்வளவு தூரம் வந்து கதையை கொண்டு போக முடியுமா அப்படிங்கறத இந்த படம் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வெளியே எங்கேயுமே வந்து அவுட்டோர்ல எங்கேயுமே ஷூட் பண்ணாம ஒரு ரூம்குள்ளேயே வந்து கதையை கொண்டு போனதுனால வந்து நம்ம கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலுமே வந்து ஒரு சஸ்பென்ஸா த்ரில்லரா வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு பரபரப்போட வந்து படம் வந்து நீட்டா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. மொத்தத்துல இந்த படம் பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் நிக்கிறோம். எல்லாத்துக்கும் பாய்.